டொனால்ட் ட்ரம்புக்கு என்னாச்சு? அமெரிக்க அதிபர் ஆகிறாரா ஜே.டி. வான்ஸ்? அமெரிக்காவின் அதிபராக கடந்த ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். அவரது பதவியேற்பு முதல் இன்று வரை உலக நாடுகள் பெரும் பிரச்சனைகள் மற்றும் சோதனைகளை சந்தித்து வருகிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு போன்ற விஷயங்கள் பிற நாட்டு மக்களை நேரடியாக பாதித்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீராத உடல் பாதிப்பால் அவதியடைந்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு புதிய அதிபர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பேச்சு அமைந்துள்ளது. இதுகுறித்து அவர் கூறும்பொழுது, உடல்நிலை குறித்து பல்வேறு யூகங்கள் எழுந்துள்ள நிலையில் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் அவசர நிலை ஏற்படுமானால் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்க தயார் என்று தெரிவித்துள்ளார். யூஏ டுடே ஊடகத்துக்கு கொடுத்துள்ள பேட்டியில் வான்ஸ், அதிபர் ட்ரம்ப் நலமாக இருக்கிறார். அவர் தனது காலத்தை முழுமையாக நிறைவேற்றி அமெரிக்க மக்களுக்கு சிறந்த செயல்களை செய்வார் என எனக்கு முழு நம்பிக்கையுள்ளது என்று வலியுறுத்தினார். அதேவேளை துரதிருஷ்டவசமாக சம்பவம் ஏற்படுமானால் அதிபராக பதவியேற்க தேவையான சிறந்த அனுபவம், பயிற்சி எனக்கு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கருத்து சமீபத்தில் ட்ரம்பின் உடல்நிலை குறித்த யூகங்கள் அதிகரித்துள்ள நேரத்தில் வெளிவந்துள்ளது. கடந்த மாதம் தென்கொரிய அதிபர் லீ ஜே.மிங்குடன் சந்திப்பு நடைபெற்ற பொழுது ட்ரம்பின் கையில் அடிபட்டதை போன்ற சதைப்புண் தென்பட்டது. இதனால் அவரது உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் கிளம்பின. இதனைத் தொடர்ந்து வெள்ளை இல்லம் அந்த புண் குறித்து விளக்கம் அளித்தது. அதிபர் தினமும் நூற்றுக்கணக்கான மக்களுடன் கைகுலுக்கிறார். அவர் பயன்படுத்தப்படும் ஆஸ்பிரின் மருந்து காரணமாக எளிதில் சதைப்புண் தோன்றும். அதனால்தான் கையில் அடிபட்டது போல தோன்றியுள்ளது. கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று பிரஸ் செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். மேலும் அதிபர் ட்ரம்ப் மக்கள் நட்பு தலைவர். அவர் ஒவ்வொரு நாளும் மக்களுடன் நேரடியாக சந்தித்து பேசுகிறார். அவரது அர்ப்பணிப்பு மாறாதது என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் வெள்ளை இல்ல மருத்துவர் டாக்டர் சீன் பார்பெல்லோ ட்ரம்புக்கு கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி எனப்படும் உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டதாக தெரிவித்தார். இது 70 வயதுக்கு மேற்பட்ட பலருக்கும் ஏற்படும் சாதாரண ஆபத்தில்லாத நோயாகும். இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக செல்லாததால் கால்களில் வீக்கம், கையில் சதைப்புண் போன்றவை ஏற்படும் என்றும் அவர் விளக்கினார். அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் வான்ஸின் இந்த கருத்து அவர் அதிபர் பதவிக்காக தகுதியை மறைமுகமாக வெளிப்படுத்தியதாக கருதப்படுகிறது. இருப்பினும் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் இந்த யூகங்கள் தேவையற்றவை, அதிபர் உறுதியாக நலமாக உள்ளார் என்று கூறுகின்றனர்.